ரைட், நான் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ட்ரையாங்கிள்ஸ்ல 5 மார்க்ஸ்ல வந்து ஆஃபன் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் என்னென்னு சொல்றேன். ஒன்னு வந்து எப்படியும் ஒரு பிபிடி கொஸ்டின் அடிக்கடி கேட்கறாங்க. ஓகேவா? பிபிடி எப்படி கேட்டாலும் உனக்கு எழுத தெரியணும். அலாங் வித் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ப்ரூஃப் ரெண்டுமே. ஓகே, பிபிடி ப்ரூஃப் ரெண்டுமே எழுத தெரியணும். ஓகேவா? அடுத்தது பிபிடி ஒன்னு கேக்குறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஒரு 2-3 வேரியேஷன்ஸ்ல கேக்குறாங்க. மீடியன் பேஸ்ட் கொஸ்டின்ஸ், அப்புறம் ட்ரபீசியம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ். ஓகேவா? இது எதை படிக்கிறியோ இல்லையோ இதை கண்டிப்பா படிச்சுட்டு போயிட்டு ஒரு 3 மார்க்கோ இல்ல ஒரு 5 மார்க்கோ கண்டிப்பா எழுதிடலாம். ஓகே, உனக்கு ட்ரையாங்கிள் கஷ்டம் ஃபீல் பண்ணா இந்த இந்த 3 டாபிக்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் ஷுவரா கேட்டுருவாங்க. ஓகே, so first we will discuss similarity based questions, that is median based questions similarity la. Okay, so sides AB and median AD of a triangle. இந்த கொஸ்டின் ஒரு நான் கொஸ்டின் பேப்பர்ஸ் நான் வந்து நேற்றுக்கு பார்த்துட்டு இருந்தேன். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல 4 வாட்டி கேட்டிருக்காங்க. கடந்த பண்ணிக்கோ. இது வந்து லாஸ்டா 2023ல கேட்டாங்க. இப்போ 2025லயும் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ அப்ப இந்த கொஸ்டினை பார்த்துக்கோ. சோ சைட்ஸ் ஏபி ஏசி, அப்போ வந்து இவங்க ப்ரூவ் பண்ண சொல்ற 2 ட்ரையாங்கிள்ஸ் ஒன்னு சின்னதாகவும் இன்னொன்னு பெருசாகவும் வரைஞ்சு வச்சுக்கோ. ஓகேவா? வரையும் போதே சிமிலாரிட்டி மாதிரி தான் வரையணும். சோ ஏ பி அண்ட் சி, இன்னொன்னு பி கியூ அண்ட் ஆர். ஓகே, அடுத்தது இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சைடு ஏபி அண்ட் ஏசி ஓகேவா are proportional to PQ and PR, and also there is one more side which is proportional. அப்போ இதுல வந்து மீடியன் சொல்லியிருக்காங்க. what does the median do? மிட் பாயிண்ட்ல அதாவது ஒரு சைடோடைய மிட் பாயிண்ட் ஒரு சைடு ரெண்டா பைசெக்ட் பண்ணும். கரெக்டா? அப்போ இங்க ஏடி அண்ட் பி எம் ஆர் மீடியன்ஸ். கரெக்டா? ஏடி அண்ட் பிஎம் ஆர் த மீடியன்ஸ். அப்போ இப்ப என்ன கொடுத்திருக்காங்கன்னு நான் எழுதுறேன். given AB is proportional to PQ. ஓகேவா? AB by PQ that is equal to AC by PR that is equal to AD divided by PM. இப்போ இது வந்து நீ எப்படி இமேஜின் பண்ணணும் அப்படின்னா இப்படி இமேஜின் பண்ணிக்கோ. ஓகே, ரைட்? சோ இந்த 3 லெக்ஸ், இந்த 3 லெக்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த 3 லெக்ஸ்ல லெஃப்ட் சைடு லெக், ரைட் சைடு லெக், மீடியன் லெக், 3 லெக்ஸ் கொடுத்திருக்காங்கன்ற மாதிரி இமேஜின் பண்ணி. இது கொடுத்தாங்கன்னா ப்ரொபோர்ஷனல் கொடுத்தாங்கன்னா யூ ஷுட் எக்ஸ்டெண்ட் பண்ணு அந்த அந்த இதுவை, தட் இஸ் ட்ரையாங்கிள். அப்போ அவங்க ப்ரூஃப் சொல்றது என்ன, ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர். இந்த கொஸ்டின் என்னடா பண்ணணும், ஏன்னா இதுதானே நம்ம வந்து மிரர் பண்ணுவோம். இப்படி மிரர் பண்ணுவோம். பண்ணணும்டா, பண்ணணும். மீடியன் இஸ் ப்ரொபோர்ஷனல். அப்ப நீ பிகர் ட்ரையாங்கிள் தானடா பண்ணணும். ட்ரையாங்கிள் ஏபிசியும் ட்ரையாங்கிள் பிக்யூஆருக்கும் உன்னால எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்லு பார்ப்போம். உனக்கு ஆல்ரெடி இங்க என்ன தெரியும்னா பிசி இல்ல, அதுதான் நான் சொல்ல வரேன். பிசி உனக்கு அதுதான் வந்து நீ கொண்டு வந்து உள்ள இன்வால்வ் பண்ணணும். ஸோ என்ன சொன்னா, ஃபர்ஸ்ட் இதை மிரர் பண்ணிக்கோ. மிரர் இது வந்து நீ என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு நீ அதை மிரர் பண்ணணுங்கிற. இந்த 3 லெக்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அப்போ உனக்கு இது மிரர் பண்ணணும். மிரர் பண்ணிக்கோ. மிரர்னா நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? இதை வந்துட்டு அப்படியே என்ன பண்ணிக்கோ, முதல்ல இது கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி எழுதி ஏடி இஸ் ஈக்குவல் டு, இதுக்கு வேற ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோ, டிஎஃப். ஓகே, டிஏடி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோ. ஓகே, ஏடி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோ. அண்ட் இப்போ உனக்கு என்ன கிடைக்கும்னா இப்படி ஒரு பேரலோகிராம் கிடைக்கும். ஓகேவா? அதே போல இத பிஎம் இஸ் ஈக்குவல் டு எம்எஸ் சொல்லி போட்டு வச்சுக்கோ. பிஎம் இஸ் ஈக்குவல் டு எம்எஸ். ஓகேவா? சோ இதுதான் வந்து இது ஒரு பேரலோகிராமாக மாறப்போகுது. எப்படின்னு சொல்லட்டுமா? நவ் பிடி இஸ் ஈக்குவல் டு டிசி. கரெக்டா? ஏன்னா இது மீடியன்கிறதுனால, ஏடி இஸ் மீடியன்கிறதுனால. அண்ட் ஆல்சோ பை கன்ஸ்ட்ரக்ஷன் ஏடி இஸ் ஈக்குவல் டு டிசி. கரெக்டா? அப்போ டயகனல் ஆகுது. ஆல்சோ பிஎம் இஸ் ஈக்குவல் டு எம்எஸ், QM is equal to MR and PM is equal to MS. So
அப்போ அந்த இதுக்கு பேர் என்ன, டிஎஃப் பேர் வச்சிருக்கோம். அப்போ parallelogram ABFC அண்ட் இது ஒரு parallelogram ஆயிடுது இப்போ, ஓகேவா? ஏன்னா இதுவும் இதுவும் ஈக்குவல் அண்ட் இதுவும் இதுவும் ஈக்குவல் இப்போ, கரெக்டா? அப்ப ஏபிஎஃப்சி அண்ட் இன்னொன்னு என்ன, PQSR. PQSR they are both parallelograms. என்ன ரீசன் சொல்ல முடியும்? எதனால அவங்க ரெண்டு? Because diagonals bisect each other. Because diagonals bisect each other. இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஓகே. பை கன்ஸ்ட்ரக்ஷன் அதை நம்ம parallelogram ஆக அது மாதிரி கன்வெர்ட் பண்றோம், ஓகேவா? நெக்ஸ்ட். எஸ். AD is equal to, நானே கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன். AD is equal to DF ஆக கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன். PM is equal to MS ன்னு சொல்லி நானே கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன், ஓகேவா? சோ ஆல்ரெடி இது மீடியன், ஓகேவா? AD is a median, PM is a median. அப்போ QM becomes equal to MR, கரெக்டா? QM becomes equal to MR, ஓகேவா? அதே போல இதுவும் PM is equal to MS நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது வச்சு. சோ அப்ப டயகனல்ஸ் பைசெக்ட் பண்ணுது அப்படின்னா diagonals bisect each other only in ஒரு சாதாரண quadrilateralல பண்ணாது, parallelogramல மட்டும் தானே பண்ணும். diagonals bisect each other அப்படினாலே அது ஒரு parallelogram, கிளியரா? ஓகேவா? அடுத்தது இப்போ நம்ம சிமிலாரிட்டி ப்ரூவ் பண்ண போறது இந்த, நல்லா கவனிச்சுக்கோ, லெஃப்ட் ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள் நான் டிக் போட்டிருக்கேன் பாரு, ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் சேர்த்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இந்த ட்ரையாங்கிளும் இந்த ட்ரையாங்கிளும். சோ we are going to consider, அப்போ consider triangle ABF and triangle PQS, ஓகே? இத சிமிலாரிட்டி ப்ரூவ் பண்ண போறோம். இதனுடைய ஐடியா என்ன? இத சிமிலாரிட்டி ப்ரூவ் பண்ணோம்னா இதுவும் இதுவும் சிமிலர் ஆயிடும். இந்த ஆங்கிள்ஸ் ரெண்டும் சிமிலர்னு சொல்லிட்டோம், ஈக்குவல் சொல்லிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா diagonals வந்துட்டு not just bisect each other in a parallelogram, they also bisect the angle, ஓகேவா? அப்போ இந்த ஆங்கிளும் ஈக்குவல் ஆயிடும், அப்போ இந்த ஆங்கிளும் அப்போ டுகெதர் எடுத்து நீ சொல்லிடலாம் angle A is equal to angle P அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்ற விஷயம் புரியுதா? அப்ப ஐடியா இஸ் டு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஆங்கிளையும் ப்ரூவ் பண்ண வைக்கணும், ஓகே? ஈக்குவல் சொல்லி ப்ரூவ் பண்ண போறோம். அதை ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம எடுக்க போற ட்ரையாங்கிள்ஸ் ABF-உம் PQS-உம், ஓகேவா? சோ அப்போ in this case we already know that எது ப்ரொபோர்ஷனலா இருக்கிறதா சொல்லிருக்காங்க, AB by PQ that is equal to medians AD by PM. நான் என்ன பண்ண போறேன், நானே ஒரு 2 மேலையும் மல்டிப்ளை பண்றேன், நானே ஒரு 2 கீழையும் மல்டிப்ளை பண்றேன். so that what is 2 times of AD? What is 2 times of AD? AF. What is 2 times of PM? PS. அப்போ AB by PQ is equal to AF by PS. There is one more thing. இப்போ AC-யும் PR-உம் ஈக்குவல் தானே, AC-யும் PR-உம் ஈக்குவல் தானே. அப்போ AC-க்கு பதிலாக I can write it as BF. ஏன் BF ன்னு எழுதுறேன்னா இதுதான் parallelogram ஆயிடுச்சே. AC is equal to BF because it's a parallelogram. Opposite sides are equal. And PR is equal to QS because opposite sides are equal. கரெக்டா? ரெண்டு opposite sides, இந்த ரெண்டு opposite sides are equal. இந்த ரெண்டு opposite sides replace AC. I can replace AC with BF. கரெக்டா? I can replace P with QS. Okay. இப்போ நீ இது என்ன சிமிலாரிட்டின்னு சொல்ல முடியும்? ட்ரையாங்கிள் ABF. ஆர்டர் ரொம்ப முக்கியம். ABF மேல லெஃப்ட் கீழே, ஆர்டர் ரொம்ப முக்கியம். triangle ABF is similar to triangle PQS by SSS similarity. கரெக்ட்டா? SSS similarity. இப்போ இத வச்சு நீ என்ன சொல்ல முடியும்? angle B, இது வந்து நீ பேர் கூட வச்சுக்கோ. angle 1 is equal to, இது angle 1, angle 2, angle 3, angle 4. angle 1 is equal to angle 3. நான் இப்போதைக்கு CPST எழுதுறேன், ஆனா எக்ஸாம்ல CPST எழுதாத, எக்ஸாம்ல ஃபுல்லா எழுது. CPST னா என்ன அர்த்தம்? corresponding parts of similar triangle. ஓகே, அது எக்ஸாம்ல ஏன்னா உங்க புக்ல வந்து CPSTங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. CPSTங்கிறது நான் இங்க சும்மா இங்க எழுதுறேன், அது டெக்னிக்கல் டேர்ம் கிடையாது. ஓகே, எக்ஸாம்ல அப்படி எழுதி வைக்காத, மார்க் குறைச்சுனா கஷ்டம் ஆயிடும்.
சோ அப்ப ஆங்கிள் 1 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 3. அதுக்கப்புறமா என்ன பண்ண போறேன், ஆங்கிள் 1 ஆங்கிள் 2 ஈக்குவல்ன்றதுனால 2 டைம்ஸ் ஆஃப் ஆங்கிள் 1 தட் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் ஆங்கிள் 3. இதை நான் எப்படி அந்த மாதிரி எழுத முடியும்? ஏன்னா diagonals bisect the angles also. Diagonals in a parallelogram, they bisect the angles all. பண்ணிக்கோ ஓகேவா? இது வந்து இது நோட் பண்ணு. இது உனக்கு வந்தாச்சு ஆங்கிள் A is equal to angle P. We already AB by P, AB by PQ, AB by PQ, that is equal to left leg go, right leg go, AC by PR, AC by PR. Now the angle sandwiched between them, angle A and angle P, they are also equal. So இத வச்சு நீ என்ன சொல்லிரலாம், triangle ABC is similar to triangle PQR by SAS similarity. This is clear? ஓகேவா பாரு, இந்த क्वेश्चन ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. இது கிளியரா? நெக்ஸ்ட் போலாம். எஸ்மா? எஸ்மா. ஓகேவா? இங்கதான் ஆரம்பிக்குது. சோ எஸ்மா, டவுட் இருக்கா? டவுனா? சோ நீ இந்த மிரர் பண்றது எங்க பண்ணணும்ங்கிறது நோட் பண்ணி வச்சுக்கோ. இந்த மிரர் பண்றது வந்து when there are 3 legs given, left leg, right leg and median, இது கொடுத்திருக்காங்க, ரெண்டுமே ப்ரொபோர்ஷனல், ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் கொடுத்தாங்கன்னா மட்டும் தான் நீ மிரர் பண்ணணும். மிச்ச क्वेश्चंसக்கு நீ மிரர் பண்ண தேவையில்லை. ஓகேவா? சொல்லு. பண்ணலாம். சொல்லலாம். சொல்லலாம். கரெக்ட் தான். ரைட், நெக்ஸ்ட் போலாமா? இன்னொரு சொல்லிக்கோங்க. கிட்டத்தட்ட நான் 4 வருஷம் क्वेश्चंस நான் டிஸ்கஸ் பண்ணனும்னு கொண்டு வந்திருக்கேன். ஆனா நிறைய क्वेश्चन ரிப்பீட் இருக்கு. ட்ரையாங்கிள் புக் சம்ஸ் நல்லா படிச்சுக்கோ. எதை படிக்கிறியோ இல்லையோ புக் சம். இது என்ன தியரம்? இப்படியும் கேட்கலாம். क्वेश्चन வந்து மாத்தி எப்படி கேட்கலாம்னா ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம். क्वेश्चन வந்து டைரக்டா, அதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டும் கேட்கலாம். ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் இப்படியும் கேட்கலாம். 5 மார்க்ஸ்ல இப்படியும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது 5 மார்க் क्वेश्चन. இதுல டேல்ஸ்னும் கேட்பாங்க. ஓகேவா? டேல்ஸ் தியரம், பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் அல்லது டேல்ஸ் தியரம் ரெண்டும் ஒண்ணுதான். ஓகே, இந்த பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி வந்துட்டு உனக்கு ஐடியாவா படிச்சு வச்சுக்கோ. ஓகேவா? தட் இஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட்மெண்ட் வந்து நீயே ஓனா கூட எழுதிக்கோ. அவங்க நீ புக்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எழுதினா பர்ஃபெக்ட். ஓகேவா? இல்லனா நான் இப்ப இப்படி சொல்றேன், லைன் இஸ் drawn parallel. அப்போ ஒரு லைனை நான் parallel-ஆக வரைஞ்சேன் அப்படின்னா the ratio of the parts on one side of the triangle
இப்போ அவங்க எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னு பாத்துக்கோ. சோ அவங்க லைன் இஸ் drawn parallel to one side, இது one side அல்லது first sideன்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அதர் டூ சைட்ஸ் சொல்லிருப்பாங்க பாரு, அதர் டூ சைட்ஸ். அப்ப அதர் டூ சைட்ஸ்னா இந்த சைடையும் மீன் பண்றாங்க. சோ ஒரு லைனை உள்ள வரைகிற ட்ரையாங்கிள் joining the two sides, then it divides the two sides in ratio, ஈக்குவல் ரேஷியோன்னு சொல்லிருக்காங்களா, சேம் ரேஷியோன்னு சொல்லிருக்காங்க. ஓகே, இந்த வேர்டிங்ஸ் நீ பாத்துக்கோ. if a line is drawn parallel to one side to intersect the other two sides at two distinct points, then the other two sides are divided in the same ratio. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நான் இத பேர் வைக்கிறேன், this is A, this is B, or this is B, this is C, this is D, this is E. ஓகேவா? சோ அப்போ AB divided, சரண் நான் பேசும்போது நடுவுல பேசாத, AB by BD is equal to AC by CE. ஓகேவா? அது சரண் மட்டும் இல்லமா உங்களுக்கும் பொறுப்பு. ஓகேவா? AC by CE. ஓகேவா? இதுதான். ஓகே, இப்போ இதுக்கு வந்து நீ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். இதுல எது கிவன்? இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ஜியோமெட்ரி क्वेश्चंसல கிவன் எல்லாம் எழுதி ஆரம்பி. கிவன் டு ப்ரூவ் எழுதியாச்சு. வாட் இஸ் கிவன்? கிவன் இஸ் BC is parallel to DE. ஓகேவா? அது தேவையில்லை. ஓகே, அது எழுதுனாலும் எழுதிக்கலாம். சோ இன் ட்ரையாங்கிள் ADE BC is parallel to DE. பட் எது ரொம்ப முக்கியமான கிவன் இதுல? BC is parallel to DE. அது முக்கியமான ஒரு கிவன். அப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கோ. கன்ஸ்ட்ரக்ட் ஜாயின் BC அண்ட் இன்னொன்னு BE. கரெக்டா? இதையும் ஜாயின் பண்ணிக்கோ. draw a perpendicular from எங்க இருந்து? from C to AD. கரெக்டா? அப்போ இப்படி வரைஞ்சு வச்சுக்கோ. ஒரு லைன் பர்பெண்டிகுலரா வரைஞ்சுக்கோ. அது என்னவா ஆக்ட் ஆகும்? ஒரு லைன் பர்பெண்டிகுலரா வரையறல்ல, அது என்னவா ஆக்ட் ஆகும்? மீடியன் கிடையாது. பர்பெண்டிகுலரா ஆக்ட் ஆகிறது மீடியன் கிடையாது. மீடியன்ங்கிறது வேற. இல்லடா, நான் என்ன கேக்குறேன்னா, இந்த இந்த சி இதுக்கு வந்து ஒரு பேர் வச்சுக்கலாமா? எம் வச்சுக்கலாமா? இட் ஆக்ட்ஸ் லைக் ஹைட். கரெக்ட். அப்போ இது எம். அப்போ CM இஸ் த ஹைட் ஆஃப் விச் ட்ரையாங்கிள்? எந்த ட்ரையாங்கிள் மேல வந்து விழுது? AD. கரெக்டா? அப்ப ட்ரையாங்கிள் ஹைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் ABC. ஓகேவா? அண்ட் இன்னொன்னு என்ன சொல்லிருக்காங்க? BN is the height of triangle ABE. கரெக்டா பாரு? ABE. கரெக்டா பாரு? இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கா, இன்னொரு ட்ரையாங்கிள் வந்து லெஃப்ட் சைடுல இருக்கு. கரெக்டா? சோ அப்போ இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ஒரு நிமிஷம், இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, இன்னொன்னு வந்து இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. கரெக்டா? சோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ்க்கு ரெண்டு ஹைட் கண்டுபிடிச்சிட்டோம். Now we are going to compare the areas. Okay, compare the areas of triangle. எந்த ரெண்டு triangles தான்? ABC. ABC. இன்னொன்னு என்ன? triangle BDC. Okay, triangle BDC. இப்போ what is the triangle area? ABC உடைய ஏரியா என்னவா இருக்கும்? இந்த ABC சின்ன ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கோ. அப்போ what is the base? நல்லா கவனிச்சு பாரு. what is the base of this triangle? இந்த ஒரே நிமிஷம் நான் ஜூம் பண்ணி வரையறேன்டா. ஒரு நிமிஷம். இதுதான் பேஸ். கரெக்டா? சோ அப்போ இன் ட்ரையாங்கிள் ABC, பேஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ABC என்ன? அப்போ that is equal to AB. கரெக்டா? அடுத்து what is the height of the triangle ABC? that is, நீ வந்து எக்ஸாம்ல இவ்வளவு டீடைலா எழுதணும்ன்ற அவசியம் இல்லை, நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நான் இதை எழுதுறேன். that is equal to CM. கரெக்டா? CM. கரெக்ட் தானே? அப்போ what is the area of triangle ABC? இதான ஹைட். இப்ப நம்ம அப்படிதானே கன்ஸ்ட்ரக்டே பண்ணிருக்கோம். இது ஒரு ஹைட், இது ஒரு ஹைட். அப்போ ட்ரையாங்கிள் ABC உடைய இது என்ன? half into
ஏபி இன்டு சிஎம். கரெக்டா? ஹாஃப் இன்டு பேஸ் இன்டு ஹைட். கரெக்டா? அடுத்து என்ன? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பேர் வச்சுக்கோ. ஓகே, அடுத்ததுவா இப்போ நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிடிசி கண்டுபிடிக்கிறதுக்கு வாட் இஸ் த பேஸ்? வாட் இஸ் த பேஸ்? அதுல பேஸ் என்ன? இதுல வந்து பேஸ் இஸ் பிடி. கரெக்டா? அப்போ பேஸ் இஸ் ஈக்குவல் டு பிடி. ஹைட் இது நல்லா கவனிச்சு பாரு. இது இந்த ட்ரையாங்கிளோடைய ஹைட் has formed outside the triangle. நான் சொல்றது புரியுதா? ஏன்னா இது எப்படிப்பட்ட ட்ரையாங்கிள் நல்லா கவனிச்சு பாரு. அப்டியூஸ் ட்ரையாங்கிள். வெரி குட். சோ அப்போ இப்படி இருக்குன்னா அதனுடைய ஹைட் எங்க போய் ஃபார்ம் ஆகும்னா வெளியில போய் ஃபார்ம் ஆகும் இப்படி. ஓகேவா? சோ இங்கேயும் ஹைட் என்னதுதான்? அதே சிஎம் தான். ஓகேவா? சோ அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிடிசி that is equal to half into BD into CM. கிளியரா பாரு? ஓகே, அப்போ இத எடுத்து நான் டிவைட் பண்றேன். இத எடுத்து டிவைட் பண்ணா அப்போ ரேஷியோ ஆஃப் triangle ABC divided by triangle BDC that is equal to half into இங்க இதுக்கு என்ன வந்துச்சு? half into மேல AB into CM divided by கீழே half into BD into CM. என்ன கேன்சல்? half க்கு ஒரு half கேன்சல், CM க்கு ஒரு CM கேன்சல், AB அடுத்தது. சோ நெக்ஸ்ட் கேஸ்ல வந்து இப்போ நம்ம இந்த சைடு முடிச்சிட்டோம். தட் இஸ் ஏபி சைடும் பிடி சைடும் முடிச்சிட்டோம். அடுத்து இந்த சைடு பார்க்க போறோம். ஏசியும் சிஇயும் பார்க்க போறோம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஒன். ஒரே நிமிஷம். இன்னும் கஷ்டம். இது ஓகேவா? அது தேவையில்லை. எக்ஸாம்ல நான் உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இங்க எழுதுறேன். பட் எக்ஸாம்ல நீ இது மென்ஷன் பண்ணாமலே எழுதலாம். டைரக்டாவே எழுதிடலாம். இது 5 மார்க்ல இருந்தா கூட இந்த ஸ்டெப்புக்கே டைரக்டா போயிடு. அதே போல இந்த கொஸ்டின்லயும் இந்த ஸ்டெப்லயும் இந்த ஸ்டெப் போயிடும். தட் இஸ் ஏபிசிக்கு இது, பிடிசிக்கு இது. ஓகேவா? நோ நீட் டு மென்ஷன் பேஸ் என்ன, ஹைட் என்ன, அதெல்லாம். ஓகே, அதே போல இப்ப நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு வரோம். தட் இஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. இந்த பக்கம் நான் பார்க்க போறேன். தட் இஸ் ஏசிக்கும் சிஇக்கும் பார்க்க போறேன். இதுவும் பர்பெண்டிகுலர் தான். இந்த சைடுல பார்த்தோம்னா இங்க பிஎன் இஸ் த பேஸ்ல சாரி பிஎன் இஸ் த ஹைட், பேஸ் இஸ் ஏசி, height is equal to bn. So what is the area? Half into base into bn. கரெக்டா? அதே போல இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோ. தட் இஸ் அந்த BCE எடுத்துக்கோ. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் BCE ல base is CE and height is equal to இதுவும் ஒரு obtuse triangle. பாரு, இதுவும் ஒரு obtuse triangle. The height has been formed outside the triangle. Height is equal to bn. So அப்போ area is equal to half into CE into bn. So அப்போ இது ரெண்டுத்துக்கும் நான் ரேஷியோ எடுக்கிறேன். Area of triangle ABC divided by area of triangle BCE, that is equal to half into மேல AC into BN divided by half into AC இல்ல CE into BN. CE into BN இது can becomes AC divided by CE. இப்போ இங்க ஒரு ரேஷியோ எடுத்திருக்கோமா? சோ நமக்கு இங்க முன்னாடி ஒரு ரேஷியோ எடுத்திருக்கோம். ட்ரையாங்கிள் ABC உடைய ஏரியா divided by triangle BCD உடைய ஏரியா, that was equal to AB by BD வந்துச்சா? அடுத்து இப்போ நம்ம ஒன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC divided by ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் BCE, that is equal to AC by CE. இப்போ இதுல ஒரு விஷயம் கவனிச்சு பாரு. நியூமரேட்டர்ஸ் ஆர் சேம். What about denominators? BCE உடைய ஏரியா, BCD BCE உடைய ஏரியா, are they equal? நான் எந்த ட்ரையாங்கிள்ஸ் சொல்றேன்னு புரியுதா? ஒரு நிமிஷம். இந்த ட்ரையாங்கிள் அப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸும் they are equal in area. So triangle BCD உடைய ஏரியா is equal to
triangle BCE உடைய ஏரியா because are triangles between. ஓகே, இப்படினா இப்படி எடுத்துக்கோ. sharing the common base னு எழுதிக்கோ. sharing the common base. two parallel sides sharing the common base. அதாவது இப்படி இருக்குன்னு வெச்சுக்கோ. base common. அப்போ இப்படி இப்படி இருக்கு and then இப்படி இருக்கு அப்படினா if they are between two parallel lines, if they are between two parallel lines sharing the common base, then their areas are equal. இப்போ என்ன நடக்கும்? இந்த ரெண்டு ஏரியாவும் ஈக்குவல்னா இந்த ரெண்டு ரேஷியோவுமே ஈக்குவல் ஆயிடுமே. கரெக்ட்டா? சோ இத 1 ன்னு பேர் வெச்சுக்கோ, லைக் 3 ன்னு பேர் வெச்சுக்கோ, இத 4 ன்னு பேர் வெச்சுக்கோ. இப்போ since 3 is equal to equation 3 is equal to equation 4, AB by BD is also equal to AC by CE, hence proved. That's all. ஓகேவா? சோ இத நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு வாட்டி சொல்லிறேன், ஐடியாவா சொல்லிறேன், இது நோட் பண்ணி வெச்சுக்கோ. சோ அப்ப இங்க ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கோ. ஒரு ட்ரையாங்கிள் ABC and DE. ஓகேவா? நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது AB by BD is equal to AC by CE. இதுக்கு நமக்கு பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன? நீ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டியது ஒரு DC கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கோ அண்ட் அதே போல BE கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கோ. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது எக்ஸாம்ல டாட்டட் லைன்ஸ்ல பண்ணு. அதே போல ஒரு பர்பெண்டிகுலர் வரை, இங்க ஒரு பர்பெண்டிகுலர் வரை. ஓகேவா? இங்க ஒரு பர்பெண்டிகுலர் வரை. அப்போ இந்த இடத்துல நம்ம கம்பேர் பண்ண வேண்டியது, கம்பேர் ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் ABC டிவைடட் பை ட்ரையாங்கிள் BCD உடைய ஏரியாஸ். ஓகேவா? இது வந்து உனக்கு என்ன கொடுக்கும்? AB டிவைடட் பை BD கொடுக்கும். இது பர்பெண்டிகுலர், இது பர்பெண்டிகுலர். ஓகேவா? இது M ன்னு பேர் வெச்சுக்கோ, இது N ன்னு பேர் வெச்சுக்கோ. அடுத்தது இன்னொரு சைடுல கம்பேர் த ட்ரையாங்கிள்ஸ், அதே ABC தான், ஆனா இப்போ இது டிவைடட் பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் BCE எடுத்துக்கோ. ஓகேவா? இப்போ இந்த சைடுல உனக்கு என்ன கிடைக்கும்? இதனுடைய ஈக்குவல், திஸ் இஸ் ஈக்குவல் டு AC டிவைடட் பை CE. அப்ப இது ரெண்டுமே ஈக்குவல், இது ரெண்டும் ஈக்குவல் வந்துரும். ஏன் அப்படின்னா நியூமரேட்டர் ஆர் ஆல்ரெடி ஈக்குவல். அப்புறம் BCDயும் இங்க BCEயும் ஆல்ரெடி, ஏன்னா மட்டும் நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியே ஆகணும். BCD உடைய ஏரியா is equal to area of triangle BCE because they are triangles between ஒன்னு parallel sides, இன்னொரு parallel lines, and they share the common base. Which is the common base இந்த ரெண்டு trianglesக்கும்? இந்த ரெண்டு trianglesக்கும் which is the common base? BC is the common base. கரெக்ட்டா? they share the common base. ஓகேவா? புரியுதா? கிளியர்? அவ்வளவுதான். இந்த क्वेश्चन நீ இவ்வளவு பண்ணா முடிஞ்சிரும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீ வந்து கட் ஷார்ட் பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. பேஸ் என்ன, ஹைட் என்னங்கிறது கதையெல்லாம் சொல்ல தேவையில்லை. உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொன்னேன். எக்ஸாம்ல நீ டைரக்டாவே ட்ரையாங்கிள் ABC ஏரியா என்ன, ட்ரையாங்கிள் BCD ஏரியா என்ன, அதே போல இதுக்கும் இந்த ABC ஏரியா, BCE ஏரியா. ஆனா இந்த பக்கம் எடுக்கும்போது ABஐயும் CMஐயும் BNஐயும் எடுக்கணும். ஓகேவா? கிளியரா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? இதுவும் ஆஃப் அண்ட் ரிப்பீட்டட். இதுவும் 4 வாட்டியோ 5 வாட்டியோ கேட்டிருக்காங்க லாஸ்ட் 5 இயர்ஸ்ல. இது நோட் பண்ணிக்கோ. இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. ஒரு நிமிஷம் பார்க்கலாம், சொல்றேன். அது ஏன் ப்ரூவ் பண்ணணும்? ஆமா, அது சொல்லணும். இதுக்கு ஒரு மார்க் உண்டு. இன்னொரு சொல்லு, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC. அது சொன்ன பிறகு என்னடா பண்றது? அப்படியே ஈக்குவேட் பண்ணாலே போதுமேடா. ஆமா, நான் என்ன பண்ணிருக்கேன், இது ரெண்டு ஈக்குவல் சொன்ன பிறகு இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் ஈக்குவல் தானே. சோ இந்த என்டையர் ரேஷியோவுமே ஈக்குவல் தானே. மேல என்ன இருக்கு? ABC இருக்குடா. கரெக்டா? மேல காமன் ட்ரையாங்கிள் தானே. ABC ஏரியா should be equal. Numerators are equal தானே. Denominators equal வந்துச்சுனா which means the ratios are equal. லெஃப்ட் சைடுல இருக்க ரேஷியோவும் ரைட் சைடுல இருக்க ரேஷியோவும் ஈக்குவல்.
அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணிடலாம்னா இந்த ரேஷியோ எதுக்கு ஈக்குவேட் பண்ணி வச்சிருக்கோம், அந்த வேல்யூவும் ஏபி பை பிடியும் சி பை சிஇயும் அவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் அப்படி சொல்லிடுறோம். ஓகே தானே? சோ இது ஓகே தான்டா. நீ இதுவுமே கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் போய் வருது, பட் நீ பண்றது பண்ணலாம், தாராளமா பண்ணலாம், தப்பு கிடையாது. ஓகே ரைட். எஸ் அதெல்லாம் சொல்லுவோம். ஷேர் பண்ணிருக்கியா? நான் இது ட்ரையாங்கிள்ஸ்லயேவா? சரி, நான் இது முடிச்சுட்டு இது நான் இப்ப கொண்டு வந்திருக்கிறது எல்லாமே போர்டு எக்ஸாம் கொஸ்டின்ஸ். இது முடிச்சு நான் எண்ட்ல சொல்லி தரணுமா அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம்? அதை கவர் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்றது எல்லாமே 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? இப்ப ரெண்டு கொஸ்டின் பார்த்திருக்கோமா, ரெண்டுமே 5 மார்க்ஸ் தான். இதுவும் 5 மார்க் கொஸ்டின் தான். இந்த மாதிரி எல்லாம் வந்து கொஸ்டின் பார்த்த உடனே பயப்படாத. எக்ஸாம்ல தயவு செஞ்சு நம்ம சால்வ் பண்ணிருக்கோம், நம்ம போதுமான அளவு பிராக்டிஸ் பண்ணிருக்கோம், அந்த கான்பிடன்ஸ் உனக்கு எக்ஸாம்ல வரணும். ஓகேவா? ஒரு புது கொஸ்டின் பார்த்த உடனே பயப்படக்கூடாது. இந்த கொஸ்டின் நம்மளால சால்வ் பண்ண முடியுங்கிற அந்த ஒரு கான்பிடன்ஸ் வரணும். ஓகே, சோ அப்போ MNOP இஸ் a parallelogram சொல்லியிருக்காங்களா? அப்போ ஏபி இஸ் பேரலல் டு அதுவும் சொல்லிட்டாங்க. ஏபி இஸ் இது புக் கொஸ்டின் கிடையாது. இல்ல புக்ல இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கா? இந்த டைப்ல இருக்கு, பட் இந்த கொஸ்டினே இல்ல. ஏபி இஸ் பேரலல் டு எம்பி. இத கிவனா அதை எடுத்து எழுதிரு. முதல்ல இந்த இம்பார்ட்டன்டான கிவன் எல்லாம் எடுத்து எழுதிரு. ஏபி இஸ் பேரலல் டு எம்பி. இத வச்சு நம்ம அப்ளை பிபிடி இத வச்சு அப்ளை பிபிடி பண்ணு. நம்ம டூ ப்ரூவ் எழுதி வச்சுக்கோ. To prove QC is parallel to PO. இது நல்லா கவனிச்சு பாரு. ரேஷியோவை ப்ரூவ் பண்ண சொன்னாங்கன்னா you should use BPT. நான் சொல்றேன். நான் இது கொஸ்டின் இது கொடுத்திருக்காங்க. இது இன்னொரு விஷயம், ரேஷியோவை ப்ரூவ் பண்ண சொன்னாங்கன்னா you will use the normal BPT. parallel ப்ரூவ் பண்ண சொன்னாங்கன்னா you will use the converse of BPT. நான் சொல்றது புரியுதா? ரேஷியோவை வச்சு கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி அப்ளை பண்ணி parallel சொல்லி ப்ரூவ் பண்ண போறோம். இப்ப கேக்குறல்ல ஏபி இஸ் parallel to MP. this happens in எந்த ட்ரையாங்கிள் இது நடக்குது? ஏபியும் எம்பியும் எந்த ட்ரையாங்கிள்ல இருக்காங்க? AQB. அப்போ AQB மட்டும் தான் நீ பார்க்கணும், வேற எதுவுமே பார்க்க கூடாது. உனக்கு டவுட்டா, அதாவது உனக்கு கிளாரிட்டியா இல்ல அப்படின்னா ரஃப் காலம்ல வரைஞ்சி வச்சுக்கோ. ஓகே, ரஃப் காலம்ல இது வரைஞ்சுக்கோ. இது A, இது A, இது Q, இது B. ஓகேவா? அப்புறம் இது M, இது P. ஓகேவா? இப்ப சொல்லு பிபிடிய. உனக்கு இது ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த டயக்ராம்ல. உனக்கு ஒரு பேரலோகிராம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. சோ நான் என்ன சொன்னா அதை மட்டும் வரைஞ்சு வச்சுக்கோ ரஃப் காலம்ல. ரஃப்லயும் வரையலாம், பேரலையும் வரலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. சொல்லு இப்ப பிபிடி அப்ளை பண்ணி சொல்லு. இதுக்கு மட்டும் பிபிடி அப்ளை பண்ணி சொல்லு. என்ன வரும்? கரெக்ட். AM by MQ that is equal to BP divided by PQ. கரெக்டா? ஓகே, இது வந்து ஒரு parallelogram னு சொல்லிட்டாங்க. கரெக்டா? which means இதுல MP is parallel to what? NO. கரெக்டா? so since it is a parallelogram, அதையும் நீ எழுதி வச்சுக்கோ. givenலயே கூட எழுதிக்கோ. MNOP is a parallelogram. ஓகேவா? ஆனா ஒரே ஒரு விஷயம், given to prove எழுதி வச்சுட்டு எனக்கு 2 மார்க் வரணும்னு எதிர்பார்க்காத. தயவு செஞ்சு எதிர்பார்க்காத. given to prove அரை மார்க் கொடுத்தாங்கன்னா பெரிய விஷயம். given to prove ஏன்னா உன்னோட பிரசன்டேஷன் இம்ப்ரூவ் பண்ணும், உனக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கும், என்ன ஆரம்பிக்கணும், எங்க அப்போ உனக்கு தோணும் ஓ இது பேஷன் இருக்கு அப்படின்னா என்ன விஷயம் ரிலேட்டடா இருக்கு? MP is parallel to NO. ஓகேவா? அப்போ இதுல இப்ப NO is parallel to யாரு? MP மட்டும் இல்ல, AB யும் கூட இல்ல. NO is parallel to not just MP. NO is parallel to also AB. ஏன்னா ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேர் parallel தானே. கரெக்டா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? MP is parallel to NO. MP is already parallel to AB. NO is parallel to இது எந்த ட்ரையாங்கிள்ல நடக்குது? எந்த ட்ரையாங்கிள் இது நடக்குது? What are parallel? So we can say that triangle ABQ is similar to triangle MPQ. காரணம் என்ன? Because in angle equal.
and in angle equal, angle Q is common. Okay, by AA similarity. அதுக்கப்புறம் so அப்ப we have QA by QM. Okay, அதுக்கப்புறம் correct. NO is parallel to AB. Correct. NO is parallel to AB, also MP. அதுக்கப்புறம் CM. ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணு. You mean CNO வா? Oh yes. CNO to, so இந்த triangleum larger triangle CAB யும் similar. Okay, அதுக்கு அடுத்து CN by CA, NO divided by B, that is E by BC. So NO MP by okay, that is fine. இது வந்து MP by AB தானே. இது வந்து இத நம்ம உல்டா பண்ணிக்கலாம். இது உல்டா பண்ணா எதோட ஈக்குவேட் பண்ணணும்னு சொல்றேன். Correct, right. OC by BC, OC by BC, so OC by BC is equal to, and that's correct, you're right. So QP by PQ. Very good. We have proved அவ்வளவுதான். So இது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் பிபிடி தியரம் தானே. நான் சொல்றேன், கவனிச்சுக்கோமா பிரஷித், இப்ப நான் இன்னொரு சொல்றேன், கவனிச்சுக்கோ. சோ இதுல ஃபர்ஸ்ட் சொல்றேன், இது கவனிச்சுக்கோ. இதுல வந்து இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ உள்ள ஒரு பேரலல் லைன் வரைஞ்சோம் அப்படின்னா இதுல பிபிடி மட்டும் வராது, சிமிலாரிட்டியும் சேர்ந்துதான் வரும். சோ அப்போ இந்த ஸ்மாலர் ட்ரையாங்கிள் இஸ் சிமிலர் டு த லார்ஜர் ட்ரையாங்கிள். ஓகேவா? சோ அப்போ வந்து நம்ம இந்த ட்ரையாங்கிள் மட்டும்தான் எடுக்க போறோம். ஏன் அப்படின்னா எம்பி நமக்கு தெரியும். கரெக்டா? சோ நான் இப்ப இப்படி எடுக்கிறேன். இதுல வந்து ட்ரையாங்கிள் ABQ இஸ் சிமிலர் டு triangle MPQ. So by CPST, AB divided by MP, that is AQ divided by MQ, that is equal to இதுல வந்து BQ divided by PQ. ஓகேவா? இது வரைக்கும் கிளியரா? அதே போல இங்க NO is also parallel to MP. ஆனா MP is already parallel to யாரு? AB. அப்போ இவங்க மூணு பேருமே parallel தான். NO is also parallel to AB. இதை வச்சு நம்ம என்ன சொல்லிடலாம்? இந்த சின்ன ட்ரையாங்கிள் நல்லா கவனிச்சு பாரு, இந்த சின்ன ட்ரையாங்கிளும் இந்த லார்ஜர் ட்ரையாங்கிளும் சிமிலர். ஓகேவா? So we can say that triangle CNO is similar to, இத வந்து நீ சொல்லிக்கோ, என்ன சிமிலாரிட்டிங்கிறத சொல்லிக்கோ. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணல. இது 5 மார்க்ல கேட்டாங்கன்னா எப்படி சிமிலர்ன்றத சொல்லிக்கோ. அதுக்கப்புறம் triangle CNO is similar to triangle CAB by அதுவும் AA similarity. இத வச்சு நீ என்ன சொல்லலாம்னா CN divided by NA, that is equal to CO divided by OB, that is also equal to நடுவுல இருக்கிற இந்த சைடு NO divided by AB. கரெக்டா? இதுல நமக்கு NO யாரா தெரியும்? நமக்கு NO is also equal to யாரு? MP. So MP divided by AB. நமக்கு இங்க MP divided by AB ஆல்ரெடி இங்க இருக்கான் பாரு. இந்த MP divided by இது ஈக்குவேஷன் 1 ன்னு பேர் வெச்சுக்கோ, ஈக்குவேஷன் 2 ன்னு பேர் வெச்சுக்கோ. So MP divided by AB can be written as, இதுல வந்து BQ by PQ நான் உல்டா பண்றேன். இத உல்டா பண்ணா PQ divided by BQ. ஓகேவா?
அப்போ இந்த எம்பி டிவைடட் பை ஏபி இது வந்து CO டிவைடட் பை இதுல இருந்து கொண்டு வரேன் ஈக்குவேட்டிங் 1 and 2 இதுல இருக்கிற ஒரு ரேஷியோவையும் கொண்டு வரேன் CO பை OB ஓகேவா CO பை OB கொண்டு வரேன் இதுல இருக்கிற ஒரு ரேஷியோவையும் நான் கொண்டு வரேன் அப்போ இது ரெண்டுத்தையும் நான் இப்ப ஈக்குவேட் பண்ணி பார்த்தா இப்போ வாட் இஸ் PQ பை நல்லா கவனிச்சு பாரு PQ ஓகேவா பை BQ okay that is equal to OC divided by BC okay வா சோ அப்போ இத வச்சு நீ என்ன சொல்ல முடியும் ட்ரையாங்கிள்ஸ் இதுவும் BPT தானே PQ by BQ இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இப்படி எடுத்துக்கேன்னு வச்சுக்கோங்க இப்ப எடுத்துக்கனா இது பை இது is equal to this by this அது BPT இன்னொன்னும் BPT தான் எது this by this is equal to this by this கரெக்ட்டா சோ அப்போ இத வச்சு நீ என்ன சொல்ல முடியும்னா ட்ரையாங்கிள் இதுல வந்து இன் ட்ரையாங்கிள் BQC by converse of BPT theorem we can say that PO is parallel to QC அவ்வளவுதான் அப்ப இந்த क्वेश्चनல பண்ண வேண்டியதெல்லாம் என்னது இந்த ட்ரையாங்கிள்ஸ் கம்பேர் பண்றது ஓகேவா இந்த ட்ரையாங்கிளையும் லார்ஜர் ட்ரையாங்கிளையும் கம்பேர் பண்றது இன்னொன்னு ஒன்னு பண்ணணும் இந்த MP is equal to NO அப்போ இந்த ஸ்மாலர் ட்ரையாங்கிளையும் இந்த லார்ஜர் ட்ரையாங்கிளையும் கம்பேர் பண்ணணும் சிமிலாரிட்டி வச்சு கம்பேர் பண்ணணும் BPT நான் அந்த ரூட் எடுத்தது தப்பான ரூட் எடுத்துட்டேன் நான் BPT ரூட் எடுத்ததுனால நான் சிமிலாரிட்டி ஆங்கிள் நான் அது யோசிக்கவே இல்ல அதனாலதான் நான் பண்ண மிஸ்டேக் சோ அப்போ சிமிலாரிட்டி எடுத்தா பெர்ஃபெக்ட்டா ப்ரூவ் ஆகுது வெரி குட் மா மகாலட்சுமி யூ ஆர் ரைட் ஓகே சோ அப்போ இதுக்கு ஒரு சிமிலாரிட்டி இதுக்கு ஒரு சிமிலாரிட்டி ஓகே குட் மா ஆனா நீ சொன்ன ட்ரையாங்கிள் சிமிலாரிட்டில எனக்கு எங்க தெரியுமா பிரச்சனையாச்சு நிரஞ்சன் சொன்னதுல நீ சொன்னதுல வந்து சின்ன ட்ரையாங்கிள் AQBயையும் பெரிய ட்ரையாங்கிள் ACBயையும் ஈக்குவேட் பண்ணும்போது தான் எனக்கு அது பிரச்சனைன்னு தோணுச்சு சொல்றது புரியுதா அது வரைக்கும் நீ அதை போட்டு பாத்துருக்கணும் ஓகேவா சோ ஓகே சோ இது மாதிரி ஒரு கொஸ்டின் இழுக்கும்டா எக்ஸாம்ல கண்டிப்பா நான் சொல்றேன் ஏதாவது ஒரு கொஸ்டின் ஒரு 5 மார்க் கொஸ்டின் ஒரு 15 நிமிஷம் உட்காந்துரும் கண்டிப்பா உனக்கு இழுக்கும் ஆனா நீ மிச்சதுக்கெல்லாம் இதுக்கு உட்காந்து இப்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்க கூடாது இப்ப நான் சண்டை போட்டது காரணம் உனக்கு புரிய வைக்கணும்ன்றதுக்காக அது வேற விஷயம் பட் சண்டை போடாத ஓகே எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் தெரியலையா அதுக்கு ஒரு இடம் விட்டுரு இல்லனா நீ கடைசியில அந்த கொஸ்டின் நம்பர் கடைசியில போட்டு எழுதிக்கோ டைம் வேஸ்ட் பண்ணாத ஒரு கொஸ்டினுக்கு 2 கொஸ்டின் சண்டை போட்டுட்டு இருக்காத கொஸ்டின் எக்ஸாம்ல சொல்றேன் ஓகே next question good ma Mahalakshmi okay next question இது புரிஞ்சதா தர்ஷினி ஓகேவா சௌரியா next question இது 5 மார்க்ல கேட்டிருக்காங்க இந்த given figure see இப்ப இந்த question பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் தான் நிறைய இல்ல இப்ப இந்த क्वेश्चनல ஸ்டெப்ஸ் நிறைய இல்ல எவ்வளவு ஸ்டெப்ஸ் இது ஒரு 1 2 3 4 5 ஸ்டெப் தான் 5 மார்க் நீ நினைச்சுக்காத 5 மார்க் क्वेश्चनனா நிறைய எழுதணும்ன்றதுலாம் கணக்கு கிடையாது 5 மார்க் क्वेश्चनக்கு நீ அவ்வளவு எழுதணும் கொஞ்சமா எழுதினா கூட இந்த क्वेश्चनல ஏன் 5 மார்க்ல கேக்குறாங்கன்னா this is because of its complexity நீ இத யோசிக்கணும்ல அதுக்கு தான் 5 மார்க் இதுல NOவும் parallel to ABங்கறத நீ யோசிக்கணும் அதுக்காக தான் இதுக்கு இந்த क्वेश्चनக்கு காம்ப்ளெக்ஸா கஷ்டமான क्वेश्चना இருக்கறனால இதுக்கு 5 மார்க் கேக்குறாங்க ஓகேவா நிறைய எழுதணும்ன்றதுக்காக 5 மார்க் கேட்க மாட்டாங்க அது ஞாபகம் வச்சுக்கோ சோ two medians இத நோட் பண்ணி வச்சுக்கோ two medians PD and QE அப்போ medians ன்னு சொல்லிட்டாங்கன்னா QD should be equal to DR கரெக்ட்டா இன்னொன்னு QE is also a median சொல்லிட்டாங்கன்னா அப்போ PE should be equal to ER கரெக்ட்டா ஏன்னா மீடியனுடைய வேல்யூ அதானே மீடியன் பெர்பெண்டிகுலரா விழாது இது சொல்லிருக்காங்களாடா இது QD இதுல இப்ப நீ ஒரு விஷயம் சொல்லிரலாம் since PE by ER what is the ratio of PE by ER what is the ratio of PE by ER ratio of PE by ER இத வச்சு சொல்லு 1 if they are equal நான் ரேஷியோ கண்டுபிடிச்சா என்ன வரும் 1 தானே வரும் that is equal to இங்க என்ன வரும் QD by DR ஏன்னா அவங்க ரெண்டு பேரும்
ஈக்குவல் QD by DR ஈக்குவல் தானே கரெக்டா அப்போ you can say that in triangle PRQ since PE by ER is equal to QD by DR by converse of BP is now parallel to EQ அத வச்சு நீ என்ன சொல்லிடலாம் சிமிலாரிட்டி ப்ரூவ் பண்ணிடலாம் எது சிமிலர்னு சொல்லிருக்காங்க ஆனா இங்க சொல்றது பாரு இப்போ POQவையும் அவங்க சொல்றது DOEயையும் ப்ரூவ் பண்ண சொல்றாங்க அப்ப நம்ம ஒரு விஷயம் பண்ணலாமான்னு பாரு வாட் அபவுட் இந்த ரெண்டு ஆங்கிள்ஸ் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் கரெக்டா ஆங்கிள் இல்லடா இப்ப இங்க வர்ற இது ரெண்டும் நம்ம parallel ப்ரூவ் பண்ணிட்டோம்ல Z ஃபார்மேஷன் பாரு Z ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்னு பாரு இப்படி இருக்கா Z ஃபார்மேஷன் இங்க ஒரு ஆங்கிள் இருக்கா சோ அப்ப ஆங்கிள் PQO is equal to இந்த ஆங்கிளும் வந்துச்சுன்னா ஆங்கிள் OED equal to angle O because of vertically opposite angles கரெக்டா இது ரெண்டு வச்சுமே நம்ம என்னன்னு சொல்லிரலாம் triangle POQ is similar to triangle DOE by AA similarity அவ்வளவுதானே முடிஞ்சு போச்சு Z formation விஷயம் புரியுதா கீதிகா சாட் பேக் போட்டுங்க சரி சோ இதுல PQOவும் ஓகேவா இந்த ட்ரையாங்கிளும் சிமிலர் ப்ரூவ் பண்றதுக்கு இங்க நம்ம ஒரு ஆங்கிள் ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்கா இருக்கு ஓகேவா அடுத்தது இந்த Z ஃபார்மேஷன் பாரு நல்லா நோட் பண்ணிக்கோ இந்த Z ஃபார்மேஷன் happens when there are two parallel lines அந்த Z ஃபார்மேஷன் இப்படியும் நடக்கலாம் இல்ல இப்படியும் நடக்கலாம் ஓகே Z ஃபார்மேஷன் சொல்றது புரியுதா ரெண்டு லைன்ஸ் parallel இருக்கா இங்க ஒரு Z ஃபார்மேஷன் நடந்திருக்கா எந்த ரெண்டு லைன்ஸ் parallel இருக்கு ED and PO are parallel Z formation happens like this okay Z இருக்கா அப்ப இந்த ரெண்டு லைன்ஸ் ஆர் ஈக்குவல் சாரி ரெண்டு ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் ஓகே அதுக்கப்புறம் உனக்கு ப்ரூவ் பண்ணியாச்சு அவ்வளவுதான் ரெண்டு ஆங்கிள்ஸ் ப்ரூவ் பண்ணாலே போதும் AA சிமிலாரிட்டியே வந்துரும் இதுக்கப்புறம் நீ என்ன சொல்லலாம் PO is equal to 2OD இது என்ன தியரம் இது மிட் பாயிண்ட் தியரம் ஞாபகம் இருக்கா PO is equal to 2OD சொல்லிருக்காங்களா ஓகே பார்க்கலாம் அப்போ since triangle POQ is similar to triangle DOE can you write the corresponding parts of similar triangle the ratio sollu PO divided by DO sollu PO divided by DO அப்போ அடுத்தது OQ is equal to OE that is also equal to PQ divided by DE கரெக்ட்டா இப்போ PO by DO OQ by OE PQ by DE ஓகேவா இப்போ இதுல வந்து ஒரு விஷயம் நமக்கு இங்க PQ இருக்கா DO இருக்கா what is the ratio of PQ by DE as per midpoint theorem எது midpoint இதுல as per midpoint theorem இதுல E is a midpoint படிச்சிருக்கீங்க ஞாபகம் இருக்கா midpoint theorem ஒரு விஷயம் படிச்சிருப்பீங்க midpoint theorem வச்சு சொல்ல பாப்போம் ED is half of PQ கரெக்ட் தானே நீ midpoint theoremலாம் அதெல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காத by midpoint theorem இங்க எதெல்லாம் midpoint D யும் அது சொல்லிக்க வேணாம் D and E are midpoints okay அதுல வந்து D and E are midpoints half of PQ DE is half of P so what is PQ by DE that is equal to 2 கரெக்ட்டா PQ by DE is equal to 2 அப்போ முடிஞ்சது PO by DO PO is equal to 2 times of DO hence proved clear இது என்ன கொடுத்திருக்காங்க இது 2 by 3 ன்னு கொடுத்திருக்காங்க PO is equal to 2 by 3 of PD PD is what அப்போ PD is PO plus OD இல்ல அப்போ நல்லா கவனிச்சு பாரு இவங்க என்ன third subdivisionல PO is equal to 2 by 3 the proof P equal to what is PD is equal to PO plus OD what is PD PO க்கும் OD க்குமான ரிலேஷன் இப்பதானே கண்டுபிடிச்சோம் PO க்கும் OD க்குமான ரிலேஷன் that is equal to அப்போ PD is equal to அப்போ D2D1 இருக்கா PO க்கு பதிலா DO plus DO which is equal to 3DO
அப்போ அவங்க என்ன சொல்றாங்க 2/3 பிடின்னு சொல்லியிருக்காங்களா? இல்லனா இப்படி எடுத்துக்கோடா. நமக்கு நமக்கு ரிலேஷன்ல வைக்க வேண்டியது பிஓவை வைக்கணும். கரெக்டா? பிஓவை ரீடைன் பண்ணணும். அப்ப டிஓவை மாத்தி எழுது. அப்ப பிஓ பிளஸ் பிஓ பிளஸ் டிஓக்கு பதிலா என்ன பேர் வைக்கணும்? நான் சொல்ற விஷயம் புரியுது. half of PO ன்னு வெச்சுக்கோ. half of PO ன்னு வெச்சுக்கோ. நான் சொல்ற விஷயம் புரியுதா? You have to retain PO in the equation. Okay? அப்போ half of PO. PO is equal to 2/3. 3/2 வரும். இந்த இடத்துல 3/2 வரும். அதை உல்டா பண்ணினா 2/3 PD. ஓகேவா? கிளியரா? क्वेश्चन சொல்லுமா? இதுல அவங்க என்ன இதுல ஒரே நிமிஷம் PD பத்தி சொல்றாங்க. PD and வேற எதை சொல்றாங்க? PO சொல்றாங்களா? PD is what? As per the diagram. What is PD? PO plus OD. அதை எழுதிக்கோ. PO plus OD. இப்ப அவங்க ரிலேட் பண்றது எதை ரெண்டுத்தையும் ரிலேட் பண்றாங்க? இது 2/3 மா கட் ஆயிட்டு இருக்கு. 2/3. இப்ப அவங்க ரிலேட் பண்றது எந்த ரெண்டு சைட? PO-வையும் PD-யையும். OD பத்தி பேசல. அப்ப நமக்கு இதுல OD இருக்கானா? OD-ய தூக்கணும். ரீப்ளேஸ் பண்ணணும். OD-ய ரீப்ளேஸ் பண்ணி யாரை கொண்டு வரணும்? திருப்பி PO-வை கொண்டு வரணும். அப்ப what is DO equal to? DO is equal to இந்த 2 இந்த சைடு வந்துச்சுன்னா 1/2 PO ன்னு ஆயிடும். அப்ப நான் இங்க OD-க்கு பதிலாக 1/2 PO ன்னு எழுதிருக்கேன். இங்க ஒரு PO இருக்கா? அப்புறம் ஒரு half PO இருக்கா? அப்ப இது என்ன ஆகும்னு சொல்லட்டுமா? PD is equal to 3/2 PO ன்னு ஆகுமா? அப்ப PO is equal to 2/3 ன்னு ஆயிடும். அவ்வளவுதான். PO is equal to 2/3 PD ன்னு ஆயிடும். கிளியரா? ஓகேவா? இதெல்லாம் எக்ஸாம்ல அவுட் ஆஃப் டெக்ஸ்ட் புக் क्वेश्चंस கேட்டிருக்காங்க. புக்ல இருந்து வெளியில கேட்டிருக்காங்க இந்த क्वेश्चंस எல்லாம். ஓகே, புரியுதா உங்களுக்கு? கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन. இதுவும் புக்ல இருந்து வெளியில கேட்ட क्वेश्चन, ட்ரபீசியம் क्वेश्चन ஒன்னு கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். ட்ரபீசியம் ஓகே. இந்த ட்ரபீசியம் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த AO by OB, ஆனா அவங்க AO by OB கொடுக்கல இந்த இடத்துல. அவங்க ரெண்டு டயகனல்ஸ் கையில ஒரு டயகனல் மட்டும் வரைஞ்சிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா PQ is equal to PQ is parallel to SR. SR is equal to 2 times of PQ. இது இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன், நோட் பண்ணி வச்சுக்கோ. இதுல QE by ER is 3/4 ஆம். ஓகே. FE by PQ is equal. இது क्वेश्चन முன்னாடி போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன்ல. அப்போ கிட்டத்தட்ட அதே கான்செப்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்போமா? அப்போ PQ is parallel to SR. அவங்க ஈக்குவேட் பண்ற சொல்ற சைட்ஸ் எதுனா FE-யும் PQ-வும் ஈக்குவேட் பண்ண சொல்றாங்க. ஓகே. அப்ப நம்ம இங்க ரெண்டா உடைச்சுக்கலாமா? Can we take FG? எல்லாம் கவனிச்சு பாருங்க ஒரு விஷயம். FG-யும் parallel to PQ தான். EG-யும் parallel to PQ தான். கரெக்டா? So can we say அண்ட் இன்னொரு விஷயம் கொடுத்திருக்காங்க. PQ-வும் இவனும் ரிலேட்டட்னு கொடுத்திருக்காங்க. கரெக்டா? இப்போ நான் இப்படி எடுத்துக்கிறேன். இன் ட்ரையாங்கிள் இதுல இன்னொரு பேரலல் சொல்லிட்டாங்க. இன் ட்ரையாங்கிள் PSQ சொல்லுடா. சரண் சொல்லு. டக்குன்னு சொல்லு. PSQ-ல BPT அப்ளை பண்ணு. இதுல எது பேரலல் சொல்லிட்டு முதல்ல FG is parallel to PQ. இது வச்சு சொல்லு. BPT அப்ளை பண்ணு. F இது ஆர்த்தி சொல்லாத. SG சரி சொல்லு. SG by GQ is equal to SF by FP. கரெக்ட். ஓகே. அடுத்தது இப்போ QE by ER கொடுத்திருக்காங்க. இதுல நம்ம ஒரு BPT அப்ளை பண்ணிக்கலாமாடா? இன் ட்ரையாங்கிள் QSR இதுல எது parallel சொல்லு பாப்போம். EG is parallel to சொல்லு SR. எப்படி கொடுத்திருக்காங்க? ஏன்னா இவன் ரெண்டு பேரும் parallel. FE-யும் PQ-வும் parallel. நல்லா கவனிச்சு பாரு. இவனுக்கு parallel, இவனுக்கு parallelனா FE is also parallel to SR தானே. அப்ப EG is parallel to SR. EG is parallel to SR னா இதுல சொல்லு ஒரு BPT சொல்லு பாப்போம். OG இல்ல QG. அது QG by GS is equal to QE by ER. கரெக்ட். இதுல QE by ER க்கு ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்களே 3/4. கரெக்டா?
அப்போ ஒரு நிமிஷம் ஜி இதுல இருந்து நம்ம டிஇ கொண்டு வர முடியுமான்னு பாரு. இல்ல நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்டா. இதுல வந்து நம்ம சிமிலாரிட்டி ப்ரூவ் பண்ணிடுவோமா? see because ஏன் சொல்லட்டுமா சிமிலாரிட்டி ப்ரூவ் பண்ண சொல்லி see இந்த தாட் ப்ராசஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. இதுல ஜிஇ வந்தே ஆகணும். ஓகேவா? ஜிஇ வரணும்னா see பிபிடி வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. பிபிடிய நம்ம மிடில் லைன் இன்வால்வ் பண்ண மாட்டோம். பிபிடில இன்வால்வ் பண்றது என்னது? லெஃப்ட் சைடுல இருக்கிற ரெண்டு ரேஷியோவும் ரைட் சைடுல இருக்கிற ரேஷியோவும் மிடில் லைன் உள்ள வரணும்னா நீ சிமிலாரிட்டி கொண்டு வந்தாதான் முடியும். இந்த விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். நான் சொல்றது புரியுதா? இதுல மிடில் லைன் இன்வால்வ் ஆகுதா ஆகலையா? எஃப்இ ல ஒரு பார்ட் ஆஃப் இட் இஸ் ஜிஇயா இல்லையா? சோ அப்ப நீ என்ன பண்ணணும்? இந்த ட்ரையாங்கிள் QGE is similar to triangle QSR. புரியுதா? இத வச்சு நீ என்ன சொல்லலாம்? QG divided by QS that is equal to QE divided by QR. Okay, that is equal to GE divided by SR. புரியுதா பாரு? What is QE by QR? Ratiosல mistake பண்ணிடாத. QE by ER is 3 by 4. QE by ER is 3 by 4. What is QE by QR? 3 by 7. புரியுதா பாரு? 3 by 7. அப்படின்னா GE is equal to 3 by 7 into SR. புரியுதா பாரு? ஏன்னா ஜிஇக்கு நம்ம என்ன கேடுறேன்? ஏன்னா அவங்க கொஸ்டின்ல இன்வால்வ் பண்றது யார? எஃப்இ இன்வால்வ் பண்றாங்க. இதுல இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க, பிக்யூவையும் இன்வால்வ் பண்ணிருக்காங்க. இந்த எஸ்ஆருக்கும் பிக்யூவுக்கும் வச்சுக்க கூடாது. எஸ்ஆருக்கு பதிலாக that is equal to 6 by 7 பிக்யூ. என்ன நடந்திருக்குன்னு புரியுதா? என்ன நடந்திருக்கு? எஸ்ஆர் is equal to 2 பிக்யூன்னு எழுதிருக்கு. இவ்வளவுதான் விஷயம். ஓகே, இதை வச்சு இதை ஜிஇக்கு ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வந்துட்டேனா, இதே போல எஃப்ஜிக்கு ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வரணும். கரெக்டா? இப்ப சொல்லு, இந்த ட்ரையாங்கிள்ல இன் ட்ரையாங்கிள் SFG that is similar to triangle SPQ. இப்போ நான் ஏன் இதை நான் சிமிலாரிட்டியை கொண்டு வரேன், பிபிடி கொண்டு வராம? ஏன்னா நமக்கு வேண்டியது யாரு? இந்த மிடில் லைனை நம்ம ஈக்குவேட் பண்ணணும். மிடில் லைனுக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ we can say that SF divided by SP that is equal to FG divided by PQ that is equal to SG divided by SQ. நமக்கு வேண்டியது யாரு? FG. அவனை தூக்கு. SF தேவையா? What is SF by SP? அதுவும் என்னதான் இருக்கணும்? 4 by 7 தானே இருக்கணும். இங்க 4 by, அப்ப இங்க 4 by 3 இருக்குன்னா SF இங்க போட்டிருக்கோம்ல, SF தேவை. இது 4 by 3 தானே இங்க என்ன ரேஷியோல இருக்கோ அதே ரேஷியோல தானே அங்கேயும் இருக்கணும். சோ அப்ப this is 4 by 3. ஓகேவா? அப்போ இது 4 by 7. ஏன் 7? ஏன்னா SF by S that is equal to FG by PQ. இப்ப சொல்லு, சாரி, FG by PQ. இப்ப FG is what? FG is 4 by 7 PQ. அப்போ இங்க ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சாச்சு. இது 1 பேர் வச்சுக்கோ, இது 2 பேர் வச்சுக்கோ. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினா FG plus GE that is equal to FE. So that is equal to, அதான ஆன்சர். FE by PQ is equal to 10 by 7. FE by PQ is equal to 10 by 7. புரியுதா பாரு? இது ஃபாலோ பண்ண முடியுதா? கிளியரா? ஹரி கிருஷ்ணா, சஹானா, ஓகேவா? இது கிளியரா? இஸ் திஸ் கிளியர்? ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? இதுவும் ஓகேடா. நிறைய ஓகேவா? சோ இந்த क्वेश्चनல அப்படியே ஐடியாவை சொல்லிட்டு அப்படியே சொல்லு. ஐடியா என்ன இந்த क्वेश्चनல? சொல்லு தர்ஷினி, சொல்லு. என்ன ஐடியா இதுல? இல்ல இந்த क्वेश्चनல क्वेश्चन என்ன? இதுல ரெண்டு விஷயம் கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து FG GE. இதுல வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க, இந்த FE is completely parallel to யாரு? PQ. கரெக்ட்டா? PQ is BPT எங்க யூஸ் பண்றோம்? இந்த ட்ரையாங்கிள்ல ஒரு BPT யூஸ் பண்றோம். கரெக்ட்டா? இந்த ட்ரையாங்கிள்ல ஒரு BPT யூஸ் பண்றோம். இந்த ட்ரையாங்கிள்ல ஒரு BPT யூஸ் பண்றோம். அப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு வந்து BPT மட்டும் இல்ல, சிமிலாரிட்டியும் யூஸ் பண்றோம்.
இந்த ட்ரையாங்கிளுக்கு சிமிலாரிட்டி எதனால சிமிலாரிட்டி யூஸ் பண்ணணும்? மிடில் லைனை நம்ம ஈக்குவேட் பண்றோம். ஏன் மிடில் லைன் தேவை? ஏன்னா எஃப்இல என்ன இருக்கு? எஃப்ஜியும் இருக்கு, ஜியும் இருக்கு. சொல்லு மகாலட்சுமி. ஓகேவா? நோட் பண்ணியாச்சா? ஓகேவா? சரணியா ஃபாலோ பண்ண முடியுதாமா? கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? எனி டவுட்ஸ்? ஓகே தன்வி ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் பேப்பர்ல பார்த்தேன், நோட் பண்ணிக்கோ. ஈஸியா? ஓகே. கொஸ்டின் எல்லாம் மனப்பாடம் எல்லாம் பண்ண ட்ரை பண்ணாத. ட்ரையாங்கிள்ஸ் கொஸ்டின்ஸ் மனப்பாடம் பண்ணா எக்ஸாம்ல ரொம்ப கஷ்டம். அது ஏன்னா அது ஏபிசிடி எல்லாம் வச்சு மனப்பாடம் பண்ணணும். அதான் அவ்வளவு எல்லாம் ரொம்ப கஷ்டப்படாத. ஐடியாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. இதுல என்ன ஐடியா? அப்ப இங்க எஃப்இ பத்தி பேசுறாங்கன்னா எஃப்ஜி அண்ட் ஜிஇ பத்தி பேசும். எஸ் பண்ணும், எஸ் பண்ணும். You are asking something? ஓகேவா? சோ இந்த எஃப்இ பத்தி பேசணும்னா எஃப்ஜி ஜிஇ பத்தி பேசணும். எஃப்ஜி இஸ் a மிடில் லைன், நாட் பிபிடி. பிபிடில மட்டும் பத்தாது. சோ பிபிடியும் போடணும், மிடில் அந்த இதையும் ஈக்குவேட்டும் பண்ணணும். இதுல ஒரு மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. 3/4 போட்டுறாத. அந்த சிமிலாரிட்டி போடும்போது 3/7 எல்லாம் போடு, கரெக்டா போடு. இங்க 4/7 கரெக்டா போடு. தட்ஸ் ஆல். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. எனிஒன் எனி டவுட்ஸ் மா? கேன் ஐ ப்ரோசீட்? நெக்ஸ்ட் போலாமா? எஸ் மா, சொல்லு. நெக்ஸ்ட் ஒன். So 1/x plus 1/y is equal. இதுல முதல்ல எடுத்து எழுதிடலாமா? பர்பெண்டிகுலர். See, if PA is perpendicular to AC, QB is perpendicular to AC, RC is perpendicular to AC. இவங்க மூணு பேருமே பர்பெண்டிகுலர்னா இவனும் பர்பெண்டிகுலர், இவனும் பர்பெண்டிகுலர், இவனும் பர்பெண்டிகுலர், which means இவனும் parallel, இவனும் parallel. அப்போ மூணு லைன்ஸ் ஆர் parallel to each other. யாரு? இதை இன்டைரக்டா சொல்லிருக்காங்க. PA is parallel to QB is parallel to RC. ஓகேவா? அடுத்தது இப்போ ரெண்டு பிபிடி போட வேண்டியதா வரும்னு நினைக்கிறேன். சோ அப்போ we can say பிபிடி போடணுமா சிமிலாரிட்டி போடணுமா? சொல்லட்டுமா? பிபிடி தானா? இன்வால்வ் ஆகுதே மைங்க. இந்த ட்ரையாங்கிள் எடுத்து பாரு. இந்த ட்ரையாங்கிள்ல ஒரு Z இன்வால்வ் ஆகுது இல்ல? அப்ப சிமிலாரிட்டி இது ஒரு Zனா இந்த மிடில் லைன் தானே Z. ஏன்னா क्वेश्चनலயே ஒரு Z இன்வால்வ் பண்றாங்களே. அப்போ நம்ம சிமிலாரிட்டி பிபிடியையும் தாண்டி சிமிலாரிட்டி போட வேண்டியதா வரும்ல. நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். சிமிலாரிட்டில ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணி ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் பிபிடி தேவைப்பட்டுச்சுன்னா கூட வருவோம். ஓகேவா? சோ அப்போ ட்ரையாங்கிள் PAC is similar to triangle QBC by AA similarity. இது 5 மார்க்ல கேட்கறதுனால நீ வந்து அந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் கரெக்டா மார்க் பண்ணிக்கோ. இதை நான் இங்க எழுதல, பட் எக்ஸாம்ல நீ எழுதணும். இந்த ஆங்கிளும் ஈக்குவல், அப்புறம் இந்த ஆங்கிளும் கரஸ்பாண்டிங். ஓகேவா? இதை எழுதிட்டு அதுக்கப்புறமா எழுதிக்கோ. சோ அப்போ PAC is similar to QBC by AA similarity. அடுத்ததுவா இப்ப இதை வச்சு நீ என்ன சொல்லலாம்? We can say that PA divided by QB that is equal to AC divided by BC that is equal to PC divided by QC. இதுல PC பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல, கரெக்டா? PC பத்தின எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல, QC பத்தின இன்ஃபர்மேஷனும் இல்ல. சோ நீ என்ன பண்ணிக்கலாம்? அப்போ இத ரெண்டுத்தையும் மட்டும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். வாட் இஸ் PA? X. What is QB? Z. That is equal to what is AC? A plus B. BC? B. B தானடா? B தானா? அடுத்து இப்ப இது வந்து ஒரு ஈக்குவேஷன் 1 பேர் வச்சுக்கோ. ARC is similar to triangle AQB by also AA similarity. கரெக்டா? கரெக்ட் தானே? அப்போ இதுல வந்து ஒரு அந்த CPST போடுறேன். CPST நான் சொல்றேன், அது டெக்னிக்கல் டேர்ம் கிடையாது. எக்ஸாம்ல ஃபுல்லா தான் எழுதணும். கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் எழுதிக்கோ. சோ அப்ப AR
by கரெக்ட் தானே பாத்துக்கு ஒரு வாட்டி ARC AQB AR by AQ that is equal to RC by QB that is equal to AC by AB இது நமக்கு இன்வால்வ் பண்ண தேவையில்லை ஏன்னா ARம் தெரியாது AQவும் தெரியாது RC what is RC y divided by what is QBZ that is equal to AC என்ன A plus B divided by AB என்ன A கரெக்டா சோ அப்போ இத வந்து செகண்ட் ஈக்குவேஷன் பேர் வச்சுக்கலாமா அப்போ டிவைட் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் டிவைடட் பை செகண்ட் ஈக்குவேஷன் பண்ணி பார்க்கலாமா சோ அப்போ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆட் பண்ணிடலாமா எல்லாம் இல்ல இத முதல்ல சால்வ் பண்ணி பார்க்கலாமா இத சால்வ் பண்ணா என்ன கிடைக்கும் நமக்கு z வேற வெச்சுக்கணும் அப்போ y plus x divided by xy is equal to 1 by z வரணுமா சொல்லு சார் இது வந்து x வந்து in terms of z a and b ல இருக்கு சரி வந்து அதே மாதிரி நான் இல்ல இந்த ஒரு நிமிஷம் நான் எப்படி யோசிச்சேன்னா இது a plus b நம்ம ஈக்குவேட் பண்ணி பார்க்கலாமா a plus b is equal to b வந்து a and z terms இருக்கு சரி அது வந்து y is equal to a plus b by a into one by x plus இப்போ LHS மாதிரி எடுக்க சொல்றேன் LHS is 1 by x plus 1 by y that is equal to 1 divided by a plus b into z மேல b plus இங்க வந்து 1 divided by a plus b into z மேல a கரெக்ட்டா அப்போ இது என்ன ஆகும்னா இப்போ காமன் டினாமினேட்டர் மாதிரி வந்துருச்சுன்னு சொல்றியா a plus b ஆமாண்டா a plus b into z is the common LCM denominator ரெடியா இருக்கு அப்போ a plus b நியூமரேட்டர்ல cancel 1 by y is equal to 1 by z hence இது ஈஸி மச் ஈஸியர் அப்ப நம்ம இந்த क्वेश्चन வந்து x ரீரைட் பண்ணனும் அப்ப ரீரைட் x and y அதுக்கு அப்புறமா அத ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கோ இந்த क्वेश्चन கூட நோட் பண்ணிக்கோ இது ரெண்டு வாட்டி பார்த்தேன் क्वेश्चन பேப்பர்ஸ் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல ரெண்டு வாட்டி கேட்டிருக்காங்க இந்த क्वेश्चन நோட் பண்ணிக்கோ ஆனா இது நிறைய வாட்டி கேட்டது கிடையாது ஸ்கூல் எக்ஸாம்ஸ் கூட இது நான் நிறைய பார்க்கல கேட்டது கிடையாது தானே ஆனா இது கேட்டிருக்காங்க போர்டு எக்ஸாம்ல ரெண்டு வாட்டி கேட்டிருக்காங்க பைசா ஓகே ஓகே நோட் பண்ணிக்கோ வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन சிமிலாரிட்டி அந்த மிடில் போர்ஷன் இன்வால்வ் ஆகுதுன்னா சிமிலாரிட்டி மிடில் போர்ஷன் இன்வால்வ் ஆகல அந்த ரேஷியோஸ் தான் லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரேஷியோஸ் மட்டும் தான் இன்வால்வ் ஆகுனா பிபிடி மட்டும் போதும் இதுல பிபிடி இல்லாம இங்க நான் ஏன் சிமிலாரிட்டி எடுக்கிறேன் பிகாஸ் மிடில் போர்ஷன் z இன்வால்வ் ஆகுது क्वेश्चन தான் ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन இதுல இருந்து நான் செக் பண்ண போறது அந்த லெக்ஸ் மாதிரி மூணு லெக்ஸ் இன்வால்வ் ஆகுதான்றத நான் செக் பண்ண போறேன் சிடி ஒரு லெக் இன்வால்வ்டு ஆர்எஸ் இத சொல்லிட்டாங்க ட்ரையாங்கிள் ஏபிசி பெரிய ட்ரையாங்கிள் ஏபிசியும் அண்ட் பெரிய ட்ரையாங்கிள் பிக்யூஆரும் சிமிலர் சொல்லிட்டாங்க அப்ப இத வச்சு நீ என்ன ஆரம்பிக்க போற சிபிஎஸ்டி எக்ஸாம்ல எழுதாத ஃபுல்லா எழுது இப்ப ஏபி டிவைடட் பை பிக்யூ தட் இஸ் ஈக்குவல் டு பிசி டிவைடட் பை QR that is equal to AC divided by PR கரெக்ட்டா இதுல வந்து ஒரு விஷயம் நோட்டன் போட்டு எழுதி வச்சுக்கோ if two triangles are similar எதெல்லாம் proportional சொல்லு பாப்போம் if two triangles are similar எதெல்லாம் proportional corresponding sides are proportional also medians are proportional also angles are proportional சொல்லக்கூடாது angles are equal medians proportional sides proportional வேற angles equal வேற அதையும் நான் proportional கேக்குறேன் வேற என்ன equal வேற என்ன proportional
ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸா என்ன யோசிப்ப? சைட்ஸ் சொல்லிட்டேன். altitudes correct, altitudes are also proportional correct, very good. அப்புறம் மீடியன் சொல்லியாச்சு, altitude சொல்லியாச்சு. வேற ஒரு ட்ரையாங்கிளுடைய angles are equal, angles proportional சொல்லக்கூடாது, angles are equal. see இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேனே, ஒரு ஏரியாஸ் கிடையாது நான் சொல்றேன், ஏன்னு சொல்றேன். see இப்போ ஒரு சின்ன ட்ரையாங்கிள் பெரிய ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது வந்து 2 இருந்தா இது 4 இருக்குன்னு வச்சுக்கோ, இது 1 இருந்தா இது 2 இருக்கும், ஆர் இது ஒரு 1.5 வச்சுக்கோங்க, இது 3 இருக்கும். அந்த ரேஷியோ மெயின்டைன் ஆகும். எது ஆர் ஈக்குவல்? perimeters. அது perimeters are proportional, perimeters are proportional. நான் சொல்றது இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளே கொடுக்குறேனே, ஒரு சின்ன ட்ரையாங்கிள் ஒரு பெரிய ட்ரையாங்கிள் கொடுக்குறேன், ஒரு நிமிஷம். ஒரு சின்ன ட்ரையாங்கிள் ஒரு பெரிய ட்ரையாங்கிள், இதுக்கு வந்து லெட்ஸ் சே இது ஒரு 2 இல்லனா இது வந்து ஒரு 3 4 5 வச்சுக்கோ, இது வந்து 6 8 9 ஓகேவா, சாரி 6 8 10. இப்போ இதனுடைய பெரிமீட்டர் என்ன? 24. அதுவும் ரேஷியோ மெயின்டைன் ஆகுது பாரு. 3 க்கு 6 னா 5 க்கு 10 ரேஷியோ என்ன? 1:2 னா 4:8 னா 12:24. அங்கேயும் ரேஷியோ மெயின்டைன் ஆகுது. 1:2 ரேஷியோ. இப்ப நீ ஏரியா கேட்டல, ஏரியா ஈக்குவல் வராது, ஏரியா ப்ரொபோர்ஷனலும் வராது. ஏன்னு சொல்லட்டுமா? வாட் இஸ் ஏரியா? ஏரியா பேஸ் இன்டு, இப்போ நான் இப்படி எடுத்துக்கிறேன், பேஸ் 1 h1 ஓகேவா, ஏரியா 1 டு ஏரியா 2 எடுக்கிறேன், half into b1 h1 half into b2 h2 ன்னு வச்சுக்கோங்க. வாட் இஸ் b1 h b1 b1 b2? அது ஒரு ரேஷியோ வரும், 1/2 வரும். h1 h2 அது ஒரு 1/2 வரும், half half கேன்சல். அப்போ அந்த ரேஷியோ மெயின்டைன் ஆகாது, ஆர் ஸ்கொயர் ரேஷியோ மெயின்டைன் ஆகும். நான் சொல்ற விஷயம் புரியுதா? அதாவது இப்போ sides are in the ratio, if sides are in the ratio 1:2 னா areas are in ratio 1:2 இல்ல 1:2 உடைய ஸ்கொயர் which is 1:4. நான் சொல்ற விஷயம் புரியுதா? அதுக்கு காரணம் என்ன? இங்க ஒரு ரேஷியோ வரும், இங்க ஒரு ரேஷியோ வரும், ஆர் ஸ்கொயர் மடங்கு வரும். சொல்ற விஷயம் புரியுதா? if sides are in ratio, if sides are in ratio 2:3, areas are in ratio 4:9 வரும். கிளியரா? அப்ப ரேஷியோ சைடோடைய ரேஷியோல ஏரியா மெயின்டைன் ஆகாது, சைடோடைய ரேஷியோல பெரிமீட்டர் மெயின்டைன் ஆகும். நான் சொல்ற விஷயம் புரியுதா? பெரிமீட்டர்ஸ் ஆர் இன் ரேஷியோ 2:3. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? இது கான்செப்டா ஞாபகம் வச்சுக்கோ. ஏரியா இப்போ क्वेश्चनல இப்படி கேட்கலாம், if two sides are similar, sorry two triangles are similar, which of the following are proportional அப்படின்னு கேட்டுட்டு sides, median, heights, altitudes, sides, medians, perimeters, area கொடுத்தாங்கன்னா அது வராது. which of the following is not proportional கேட்டாங்கன்னா ஏரியாவை சூஸ் பண்ணணும். ஏரியா வந்து ஸ்கொயர் ஆஃப் த ஏரியா தான் வந்து, சாரி ஸ்கொயர் ஆஃப் த ரேஷியோ தான் ஏரியாவுக்கு அப்ளை ஆகும். they are not, areas are not proportional. ஞாபகம் வச்சுக்கோ. இந்த क्वेश्चन பா क्वेश्चन தான பாத்துக்கணும். சோ இந்த क्वेश्चनல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இத நீ வந்து இது ப்ரூவ் பண்ண தேவையில்லை, தட் இஸ் அந்த இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி எல்லாம் ப்ரூவ் பண்ண தேவையில்லை, பிகாஸ் இட் இஸ் ஆல்ரெடி given triangle ABC is similar to triangle PQR. சோ அப்போ இதுல வந்து மீடியன்ஸ்னு சொல்லிட்டாங்க, நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன? ADC ஓகேவா and PRS. இப்போ இதுல வந்து இதுல மீடியன் சொன்னதுனால என்ன நல்ல விஷயம் நடக்குது? AD and DB இதுல இப்ப இத வச்சு CPST சொன்னா என்னடா சொல்ல முடியும்? அப்ப AB divided by BC divided by QR, that is equal to AC divided by PR. Now see AB இருக்குல்ல, AB can be written as what? நீ கேட்கலாம், இது ஏன் அப்படி எழுதணும்? 2AD நீ ஏன் மாத்தி எழுதணும்? ஏன்னா இன்வால்வ் ஆகுது இல்ல. and 2AD by இதுல 2PS 2PS that is equal to, இப்போ AC by PQ அப்படியே வச்சுக்கோ, AC by PQ இல்ல, சாரி AC by PR அப்படியே வச்சுக்கோ. அடுத்தது
அடுத்தது இப்போ இதுல இது ஈக்குவல் ஆங்கிள் ஏவும் ஏன்னா ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் பியும் கரஸ்பாண்டிங்லி தே ஆர் ஈக்குவல் சோ தே ஆர் அப்ப இந்த ரெண்டு சைடு இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர் பை வாட் triangle ADC is similar to triangle PSR by ASA வா SAS SAS similarity கரெக்ட்டா ஏனா நல்லா கவனிச்சு பாரு ரெண்டு சைட்ஸ் அதுக்கு அப்புறமா ரெண்டு சைட்ஸ் அது நடுவுல சாண்ட்விச் ஆகி இருக்கிற ஆங்கிள் SAS similarity படி they are similar அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் இது முடிச்சாச்சு இப்போ AD into PR அப்போ இதுல நான் வந்து AD into PR அப்போ can we say that இப்படி எழுதிக்கலாமான்னு பாரு AD divided by PR PSR AD divided by PS is equal to AC divided by PR இதானே அவங்க சொல்லியிருக்காங்க அப்போ அவங்க இத அவங்க அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்காங்க AD into PR is equal to AC into PS இது வந்து வெறும் சிபிஎஸ்டி தான் இதுல இருந்து இத சொல்லியிருக்கேன் அவ்வளவுதான் சிபிஎஸ்டி தானே புரியுதா ஏடியும் ஏசியும் இங்க வந்து ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் இருக்கு பிஎஸும் பிஆரும் செகண்ட் ட்ரையாங்கிள் இருக்கு கரஸ்பாண்டிங் கார்ட்ஸ் சில்வர் ட்ரையாங்கிள் போட்டுக்கோ முடிஞ்சது ஓகேயா நெக்ஸ்ட் क्वेश्चन ஓகேவா நான் சொல்லு ஆர்பி சொல்லு ஒன்ஸ் அந்த சிமிலாரிட்டி ப்ரூவ் பண்ணினா அதனுடைய கரஸ்பாண்டிங் கார்ட்ஸ் சில்வர் ட்ரையாங்கிள்ஸ் நான் இங்க போட்டுருக்கேன் அத போட்டுட்டா அத கிராஸ் மல்டிப்ளை பண்ணு கிராஸ் மல்டிப்ளை பண்ணா ரெடி இல்ல AD into PR PS into AC கரெக்ட்டா நெக்ஸ்ட் क्वेश्चन இந்த क्वेश्चन வந்து நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டோம் கண்டிப்பா இல்ல நம்ம சில சமயம் இந்த क्वेश्चन போர்ட் எக்ஸாம்ல வந்து क्वेश्चन டயகிராம் கொடுக்கல இந்த ஒரு சில क्वेश्चंस கொடுப்பாங்க ஒரு சில क्वेश्चन கொடுக்க மாட்டாங்க டயகிராம் கொடுத்தாலும் நம்ம வரையணும் எக்ஸாம்ல கொடுக்கலனாலும் நம்ம வரையணும் அதை ஞாபகம் வச்சுக்கோ ஓகேவா யாருக்கும் நான் ரிமார்க்ஸ் மாதிரி போட்டு எழுதிருப்பேன் இந்த டெஸ்ட்ல சஹானாவா நான் டயகிராம் வரையினே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் ஈவன் இஃப் டயகிராம் இஸ் கிவன் அதை நீ ஆன்சர் ஷீட்ல எழுதும் பொழுது டயகிராம் வரைஞ்சுதான் நீ காட்டணும் ஓகேவா டயகிராம் வரையாம போடாத ஓகேவா சோ நெக்ஸ்ட் வா சோ சைட்ஸ் இது வந்து நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம் ஏன் சொல்லு சைட்ஸ் AB AC AD AB AC AD முதல்ல போட்ட क्वेश्चन இதுதான் அந்த லெக்ஸ் AM சாரி AM இதுவும் இன்னொரு ட்ரையாங்கிள் சொல்லிருக்காங்களா which is DF and DN அப்ப இதே क्वेश्चन தான் முன்னாடி PQR க்கு போட்டோம் இதே क्वेश्चन தான் முன்னாடி இருக்கா இந்த क्वेश्चन அத நான் ரிப்பீட் பண்ணல இது வந்து நான் சொல்லல ஒரு 4-5 வாட்டி கேட்டிருக்காங்க இந்த क्वेश्चन அதனால இத நான் ரிப்பீட் பண்ணல நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போம் இந்த क्वेश्चन நோட் பண்ணிக்கோடா இதையும் 4 வாட்டி பார்த்தேன் நான் क्वेश्चन பேப்பர்ல இந்த क्वेश्चन நோட் பண்ணிக்கோ வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन போர்ட் எக்ஸாம்ல வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन So ABCD is a parallelogram. அவங்க டயகிராம் இந்த क्वेश्चनக்கு கொடுத்துட்டாங்க. ABCD is a parallelogram. Point P is a point on side BC and DP produced at L. Okay. இவங்க என்ன சொல்லிருக்காங்க? இதுல எது L இதுதான் L. So LP divided by PD is equal to 2:3. Then find DP by BC கேக்குறாங்க. Okay. How do you solve இதுல? இல்ல ஆக்சுவலா இது இங்க போடாத இப்போதைக்கு முதல்ல இந்த சப்டிவிஷன் பார்க்கலாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா டிபி பை பிஎல் இது எதுல இன்வால்வ் ஆகுதுன்னு பாரு டிபி பை பிஎல் இஸ் ஈக்குவல் டு டிசி பை பிஎல் அப்ப என்ன இன்டைரக்டா என்ன கண்டுபிடிக்க முடியும் இதை சால்வ் பண்ண முடியும் எதுக்கும் சிமிலாரிட்டி பிகாஸ் வி ஆல்ரெடி நோ தட் இந்த क्वेश्चन மார்க் பண்ணிக்கோ இது 4 வாட்டி பார்த்தேன் நான் போர்டு எக்ஸாம் क्वेश्चनல நான் சொல்றது வந்து கிட்டத்தட்ட 5 வருஷம் क्वेश्चन பேப்பர்ல 4 வாட்டி கேட்டிருக்காங்க இத இதுல வந்து டிபி இதுல வந்து ஃபர்ஸ்ட் நான் எந்த ட்ரையாங்கிள்ஸ கன்சிடர் பண்ணணும் கன்சிடர் தி ட்ரையாங்கிள்ஸ் டிசிபி அண்ட் இன்னொன்னு என்ன எப்படி போறேன்னு பாத்துக்கோ டி ல இருந்து சி க்கு போறேன் அப்போ டி க்கு எது ஈக்குவல்னா எல் ஈக்குவல் அப்போ ட்ரையாங்கிள் எல் பி பி ஓகேவா
So LB and B. So அப்ப இதுல DC is parallel to AB. அப்ப DC is also parallel to BL because it is only an extension. AB extend தான பண்ற ப்ரொடியூஸ்ன்ற வார்த்தை சொல்லிருப்பாங்க. ப்ரொடியூஸ்னா என்ன அர்த்தம்னா எக்ஸ்டெண்ட் பண்றாங்கன்னு அர்த்தம். ஓகே, அப்ப DC is also parallel to BL. அப்ப இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிள் ஈக்குவலா? அப்போ ஆங்கிள் CDP is equal to angle PLB. கரெக்டா? அடுத்து இது வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். P equal to angle P. நான் ஷார்ட்டா எழுதுறேன், எக்ஸாம்பிள் நீ ஃபுல்லா எழுதிக்கோ. வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். கரெக்டா? இதுவுமே ஈக்குவல். சிமிலாரிட்டி படி triangle DCP is similar to triangle LBP. இதை வச்சு நீ என்ன சொல்லிடலாம்? DP divided by PL is equal to DC divided by PL. வந்தாச்சு. by CPST நான் எழுதுறேன், எக்ஸாம்பிள் ஃபுல்லா எழுதிக்கோ. corresponding parts of similar triangles ஃபுல்லா எழுதிக்கோ. இதேதான் இங்கேயும் DL by இது எங்க வருது? DL by LP யா? DL by LP is equal to AL by இது என்னது? இது சிமிலாரிட்டி. முதல் கான்செப்ட் சிமிலாரிட்டி. இரண்டாவது கான்செப்ட் என்னது? என்ன? பிபிடி. வெரி குட், கரெக்ட். சோ அப்போ இது எப்படி சால்வ் பண்ணலாம்? அப்போ இப்போ இது கவனிச்சு பாரு, இதுவும் சிமிலர், சாரி parallel இல்ல. ஏன்னா parallelogram தான். இதுவும் parallelனா இப்ப சொல்லு, பிபிடி அப்ளை பண்ணி சொல்லு. இந்த ட்ரையாங்கிள்ல நீ ட்ரையாங்கிள் பேரை சொல்லணும். இது ரொம்ப டிசிப்ளின் முக்கியம். இன் ட்ரையாங்கிள்னு ஆர்பி. இன் ட்ரையாங்கிள் ADL வாட் இஸ் parallel? ஸ்மால் ட்ரையாங்கிள் எடுக்காத, இந்த ட்ரையாங்கிள் எடுக்காத, அதாவது BPL எடுக்காத. இன் ட்ரையாங்கிள் ADL எதுவும் parallel. PB is parallel to AD. இதை வச்சு நீ என்ன சொல்லலாம்னா இது வந்து இது ஒரு பிபிடி உடைய இன்னொரு ஃபார்ம் தானே. பை பிபிடி சொல்லியே ஆகணும். இந்த பிபிடி DP divided by DL divided by DP that is equal to AL divided by ஆனா ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க பாத்தியா? AB ன்னு சொல்லிட்டு ஆனா AL divided by DC ஆக்குறோம். ஏன்னா AB யும் DC யும் ஈக்குவல் இன் a parallelogram. ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க பாத்தியா? AB ன்னு கொடுக்காம DC ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப நீ என்ன பண்ணணும்? அந்த AL பெரிய லைன் செக்மெண்ட் AB ன்னு போட்டுக்கோ ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா அதை மாத்திக்கோ DC ன்னு சொல்லிட்டு. ஓகேவா? தூங்கிட்டேன்டா சரண். தாலாட்டு நல்லா இருந்துச்சாடா? கண்டறியாம பாத்துக்கூடா சொல்லுவோம். அது வந்து ரேஷியோ, அது பார்க்கலாமா? LP by PD is equal to 2/3 சொல்லிருக்காங்களா? அப்போ BP by PC கண்டுபிடிக்க போறோம். ஒரு விஷயத்துல கவனிச்சுக்கோ. LP ஏன்னா ஏபியும் டிசியும் தான் ஈக்குவல் ஆச்சே parallelogram-ல. இது parallelogram சொல்லிட்டாங்கல்ல. இதுல ஏபியும் டிசியும் ஈக்குவல் தானே parallelogram-ல. அப்ப நான் ஏபியை மாத்தி அப்படியே, ஏன்னா கொஸ்டின்ல கேட்டிருக்காங்களே, கொஸ்டின்ல அதான கேட்டிருக்காங்க. LP by PD is equal to இதுல என்ன? பிபிடி படி திருப்பியும் பிபிடி தான் அப்ளை பண்றேன். திருப்பியும் பிபிடி படி LB இல்ல அப்படி சொல்லல. பிபிடி படி as per பிபிடி LP by PD is what? LB by AB. correct. LB by AB. அப்போ what is LP by PD உடைய ரேஷியோ? இப்ப சொல்லு. 2/3. what is LB? இப்ப வந்து நல்லா கவனிச்சு பாரு. LB கொடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் AB. ஓகே, இப்ப நான் LB divided by இத நான் DC ன்னு மாத்திக்கிட்டா தப்பா? that is also equal to 2/3. அப்போ முதல்ல ஒரு சிமிலாரிட்டி நம்ம ப்ரூவ் பண்ணி வச்சிருக்கோமா? இப்போ இத பாரு, DC is 2/3. புரியுதா? அப்போ இந்த ட்ரையாங்கிள்ல இன் ட்ரையாங்கிள் DCP and triangle LBP இந்த ரேஷியோ மெயின்டைன் ஆகுது. கரெக்டா? அப்ப BP by PC என்ன வரும் பாரு?
இதுல கவனிச்சு பாரு பிபி பை பிசி தட் இஸ் ஆல்சோ பாருடா இந்த போர்ஷன் மட்டும் நான் இன்னொரு சொல்றேன் நல்லா கவனிச்சுக்கோ இது ரெண்டும் சிமிலர் ஓகேவா நான் இந்த ட்ரையாங்கிளோட சேர்த்து கொண்டு வரேன் ஓகேவா இப்போ இத வச்சு சிபிஎஸ்டி சொல்லுடா இத மட்டும் அதாவது முதல்ல ஃபர்ஸ்ட் சப் டிவிஷனுக்கு ப்ரூவ் பண்ணோம்ல இத வச்சு சிபிஎஸ்டி சொல்லு டிசி பை எல்பி இஸ் ஈக்குவல் டு பிசி பை சொல்லு ஷாம் சொல்லு பிசி பை இதுக்குடா சிபிஎஸ்டி சொல்லுன்னு கேக்குறேன் பிசி பை சாரி சிபி பை பிபி தட் இஸ் ஈக்குவல் டு டிபி பை எல்பி இதை வச்சுக்கோ ஓகேவா இப்ப நான் என்ன பண்ண போறேன் இப்ப நமக்கு ஒரு ரேஷியோ இங்க கொடுத்துருக்காங்கல்ல எல்பி டிவைடட் பை டி இஸ் ஈக்குவல் டு வாட் எல்பிங்கிறது வந்து இல்ல நான் என்ன சொல்றேன்னா பிபிடி அப்ளை பண்ணுன்னு சொல்றேன் பை பிபிடி எல்பி பை பிடி இஸ் வாட் LB correct LB divided by AB or BA LB divided by DC ஆக்கிக்கிறேன் ஏன்னா இப்பதான் நான் சொன்னேன் AB யும் DC ஈக்குவல் அப்ப அதுவும் என்ன ரேஷியோல தான் இருக்கு 2/3 ரேஷியோல தான் இருக்கு இப்ப இத பாரு LB by DC is 2/3 னா அப்ப அவங்க கேக்குற ரேஷியோ என்ன BP by நல்லா கவனிச்சு பாரு LB by DC is in the ratio 2/3 னா அப்போ what is BP by PC பிபி பை பிசியும் அதே ரேஷியோ தானே அவ்வளவுதான் அதான் ஆன்சரு புரியுதா இதை நீ மாத்தணும் சோ பிபி பை பிசி இஸ் ஈக்குவல் டு 2/3 சோ நமக்கு வேண்டியது பிபி பை பிசி சோ பிபி இஸ் 2 parts and பிசி இஸ் 3 parts so பிபி பை பிபி பை பிசி இதுல வந்து பிசி தான் வந்துட்டு 3 பார்ட்ஸ் சோ அப்ப பிபி பை பி சி இஸ் பிபி பிளஸ் பிசி which is equal to 2 divided by 2 parts divided by 5 parts which is 2/5 so இதுக்கான ஆன்சர் is 2/5 so இந்த ஆன்சர் இதோட ஸ்டாப் பண்ணிடாத 2/3 ஓட ஸ்டாப் பண்ணிடாத it should have been 2:5 see question நீ தான் நகர்த்தணும் கொஸ்டின் ஆக்சுவலா நீ அங்க உனக்கு எங்க நீ ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும்ல இந்த கொஸ்டின்ல எது ஸ்டார்டிங் பாயிண்ட் எல்பி பை பிடி தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்ப நீ பாக்கணும் அப்ப எல்பி இருக்கு பிடி இருக்கு அப்ப இது வந்து பிபிடி மாதிரி ஒர்க் ஆகும் அப்ப இதுவும் ஈக்குவல் இந்த ரேஷியோவும் ஈக்குவல் ஆனா ஏபி வந்து நம்ம இங்க இன்வால்வ் பண்ணணும்னா டிசியை இன்வால்வ் பண்ணி ஆகணும் ஏன்னா நமக்கு தெரிஞ்சது டிசியை வச்சுதான் இருக்கு அப்ப பிபி பை பிசி கொண்டு வரணும்னா அப்போ இந்த ரேஷியோ இந்த சிமிலாரிட்டி corresponding parts of similar triangles கொண்டு வந்தாதான் BP by BC இந்த ட்ரையாங்கிள்க்கும் நம்ம சிமிலாரிட்டி போட்டு கொண்டு வர முடியும் சோ இத வச்சு நம்ம இந்த ரேஷியோவையும் ஈக்குவேட் பண்ணா we get BP by BC क्वेश्चन நகர்த்தணும் மூவ் ஆகாது क्वेश्चन வந்து வேற எங்கேயோ தான் இருக்கும் நீ क्वेश्चन நகர்த்தி கொண்டு வந்து ஆன்சர் கிட்ட கொண்டு வரணும் ஓகே கிளியரா ரைட் அந்த டவுட் क्वेश्चंस கிளியர் பண்ணலாமா சாதனா